ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி என்டிபிசி கிராஜுவேட்டோட CBT2 ரிசல்ட் வந்துச்சு. ஸோ அதில் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் நம்மளோட வராண்டா ரேஸ் சார்பாக பெரிய ஒரு விஷஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு சிபேட் இருக்கு. அதாவது லெவல் 6 ஸ்டேஷன் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா சிபேட் இருக்கு. அதேமாதிரி மற்ற போஸ்டிங்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த சிபேட் டெஸ்ட் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிபேட் அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி CBT1 CBT2 எழுதுன மாதிரி ஆப்டிடியூட் கிடையாது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தனியாக படிக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்னா முழுக்க முழுக்க ப்ராக்டிஸ் மட்டும்தான் பண்ணணும். ஸோ நிறையா டெஸ்ட் போடணும். கொடுத்துருக்கிற டைமில் என்னால் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியுதா, அது மட்டும்தான் இங்கே தேவை. ஸோ இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ இதில் என்னென்னா நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது CBT1 CBT2 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும். இங்கே சிபேட்டுக்கு நெகட்டிவ் மார்க்கே கிடையாது. ஸோ அதனால நம்ம எல்லா கொஸ்டினுமே அட்டன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டெஸ்ட் எழுத போகிறதுல ரெண்டாவது, அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா விஷன் டெஸ்ட், ஐ டெஸ்ட்னு சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அந்த ஐ டெஸ்ட் கம்பல்சரி எல்லாருமே பண்ணிட்டு போகணும். யாருக்கெல்லாம் லெவல் 6 கிளியர் ஆகி சிபேட் எழுத போகிறீங்களோ நீங்கள் எல்லாருமே கம்பல்சரி ஹால் டிக்கெட் எடுத்துகிட்டு போகும்போது கூட என்னென்னா ஐ டெஸ்ட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு விஷன் சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும். உங்களுக்கு அனெக்சர்லேயே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இருக்குல்லங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்கன்னா இந்த அனெக்சர் இருக்கும். ஸோ அந்த அனெக்சர்லேயே என்னென்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனியாக ஹாஸ்பிட்டலில் கொடுக்குறது இல்லை நெட்டில் டவுன்லோட் பண்ணுறது அதெல்லாம் எதுவுமே பண்ண தேவையில்லை. நமக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபார்ம் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மை எடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்கள் ஐ டெஸ்ட் போகும்போது டாக்டர்கிட்ட ஐ டெஸ்ட் முடிச்சுட்டு எனக்கு இந்த இடத்துல சைன் வாங்கணும். ஓகேங்களா? ஸோ சைனு வித் சீலோடு இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அவங்களோட அந்த IMEல இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருக்குல்லங்க. ஸோ அதில் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பர். ஸோ எனக்கு விஷன் பார்த்தீங்கன்னா 6/6 கம்பல்சரி இருக்கணும். ஓகேங்களா? எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது 6/6 கம்பல்சரி இருக்கணும். ஸோ அதனால எக்ஸாம் போகிறதுக்கு ஒரு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் ஐ டெஸ்ட் முடிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டென்டேட்டிவ் டேட் விட்டுருக்காங்க. அதாவது டிசம்பர் 28 வரைக்கும் இருக்கலாம். அதாவது டிசம்பர் 28 எக்ஸாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா ஒரே ஷிஃப்டாக என்ன அப்படின்னு தெரியல. ஏன்னா சென்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஷிஃப்டாக தான் இருக்கும். ஏன்னா எழுத போகிறது கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா 100க்கு கீழே தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் இருந்தால் ஒரு 80 பேர் 90 பேர் இருக்கலாம். இல்லைன்னா அதுக்கு கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால என்னென்னா எனக்கு ஒரே ஷிஃப்டில் எக்ஸாம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 1 வீக் பிஃபோராகவே நீங்கள் மெடிக்கல் டெஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முக்கியமானது. ஸோ 6/6 விஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சைன் பண்ணக்கூடிய டாக்டர் ஒரு சர்ஜனாக இருக்கணும். இல்லைன்னா அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த இடத்துல அவங்க நேம் இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா அவங்க சைனு, அதுக்கப்புறம் IMEல அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ரிஜிஸ்டர் நம்பரு, ரெண்டாவது என்னென்னா இந்த சீலு. ஓகேங்களா? சீல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? சீல் இல்லைனாலும் உங்களை அலோவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. ஸோ அதனால் சீல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஐ டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேரலாக அடுத்து எக்ஸாமுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 பேட்டரி இருக்குங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு சிபேட் எழுதுறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். ஸோ இதில் செக்ஷன் 5 செக்ஷன் இருக்கும். ஸோ இங்கே செக்ஷன் சொல்ல மாட்டாங்க, பேட்டரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புரியும்படி சொல்லணும்னா இப்போ நம்ம எக்ஸாமுக்கு படிக்க CBT 1 2க்குலாம் படிக்கிறப்ப பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங்கு, குவான்ஸ் இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்போம்ல. ஸோ அந்த மாதிரி இங்கே 5 செக்ஷனாக பிரித்து வச்சுருப்பாங்க. ஸோ ஒன்று என்னென்னா இந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டுங்க.
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட் டெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இமேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எவ்வளோ கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் இருக்கும். எனக்கு 10 நிமிஷம் தான் டைமு. ஸோ நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. என்னடா 35 கொஸ்டின் கொடுத்துட்டு 10 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, எப்படி முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 10 நிமிஷங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். ஸோ நம்மளால் வந்து ஈஸியாக வந்து இது முடிச்சிடவே முடியும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எனக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இமேஜஸில் எது டிஃப்ரெண்ட் ஒன்றா இருக்குது. ஸோ இப்போ எனக்கு இந்த 5 இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 5 இமேஜஸ் எடுத்துக்கங்க. இதில் எது டிஃப்ரெண்ட் ஒன்றுன்னு பார்த்தோம்னா, ஸோ எனக்கு வந்து இதெல்லாம் பாருங்கள், இந்த சியை தவிர மீதி 4 வந்து ஒரே மாதிரி இருக்குது. அப்போ எனக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடியது இந்த சி மட்டும்தான். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல சியில் வந்து மார்க் பண்ணணும். அதே மாதிரி இந்த இமேஜ் பாருங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2 ஈங்கிற லெட்டர் ஆப்போசிட்டில் இருக்குது. இங்கே டிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்குது. பிங்கிறது ஆப்போசிட்டில் இருக்குது. எஃப்ங்கிறது வந்து ஆப்போசிட்டில், அதாவது மிரர் இமேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள் மிரர் இமேஜஸே இல்லை. ஸோ அப்போ என்னன்னா எனக்கு ஆன்சர் வந்து இந்த சியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து எனக்கு இன்டெலிஜென்ட் டெஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து 35 கொஸ்டின். இதுக்கு டோட்டலாக எடுத்துக்கக்கூடிய டைம் பார்த்தோம்னா 10 மினிட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 மினிட்ஸுங்கிறது வந்து ரொம்பவே அதிகம். முடிஞ்சால் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் ஒரு 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷத்துலேயே வந்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மீதி டைமில் வந்து எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பேட்டரிங்க. அடுத்தது 2வது பேட்டரிங்க. ஸோ 2வது பேட்டரியில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, செலக்டிவ் அட்டென்ஷன் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 30 கொஸ்டின் இருக்கும். இதுக்கான டைம் வந்து 8 நிமிஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா, எனக்கு இங்கே சீரியஸாக நம்பர் வந்து வரிசையாக வந்து கொடுத்துருக்காங்களாங்க. ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து வரிசையாக நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட் நம்பரு, ஈவன் நம்பரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆட் நம்பர்ஸு. ஸோ இதில் வந்து என்னென்ன ஆட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த லைன் எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு வந்து இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆட் நம்பர் என்னது, எனக்கு இங்கே 9 இருக்குது, அடுத்தது 3 இருக்குது, அடுத்தது 5 இருக்குது, 7 இருக்குது, 3 இருக்குது, 1 இருக்குது, 1 1 மறுபடியும் 3 5 1 1 3. ஸோ இப்போ எனக்கு என்னன்னா, இதில் இருக்கக்கூடிய ஈவன் நம்பர் எல்லாமே நான் ஸ்கிப் பண்ணிட்டு வெறும் ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஆட் நம்பர்ஸை எல்லாமே ஆட் பண்ணி அதோட டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் சம் எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு இங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு 9 இருக்குது. ஸோ 9, அடுத்து எடுத்துக்கிட்டா இங்கே ஒரு 9 18, 18 + 3 வந்து எவ்வளோ 21, 21 + 5 26, 26 + 7 வந்து 33, 33 + 3 வந்து 36, 37, 38, 39, அடுத்தது பார்த்தீங்கன்னா 42, அடுத்தது வந்து ஒரு 5 47, அடுத்தது 48, 49, 52. ஸோ அப்போ ஆன்சர் வந்து எனக்கு என்னென்னா இந்த பியில் இருக்கக்கூடிய 52 தான் ஆன்சராக இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, இது வந்து நல்லா பார்க்கணும். ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு டைமும் வேஸ்ட்டு, தப்பாகவும் போயிடும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இதில் 8 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டாக டைம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா 8 நிமிஷங்கிறது கரெக்டாக பத்தும். ஓகேங்களா? ஸோ சில நேரத்துக்குள்ள நிறைய பேர்த்துக்கு வந்து டைம் பத்தாது, இதில் வந்து கோட்டை விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இந்த டெஸ்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு இன்டெலிஜென்ஸ் ஈஸியாக போட்டுருவீங்க. ஆனால் இந்த அட்டென்ஷன் டெஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா நான் ஒரு நம்பர் நான் ஸ்கிப் பண்ணிட்டாலும் எனக்கு அந்த மார்க்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொன்றுலேயும் வந்து என்னென்னா இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் ஈவன் நம்பர் ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆட் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஆட் நம்பர்ஸோட டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு எனக்கு இந்த இடத்துல வந்து நான் வந்து மார்க் பண்ணணும். சப்போஸ் எனக்கு இதில் 52ன்னு வந்துச்சா, ஸோ 52க்கு இங்கே என்னது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து நான் பியை வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பியை வந்து மார்க் பண்ணணும். இந்த மாதிரி வந்து எனக்கு கேட்டிருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கும் வந்து நான் ஆன்சர் வந்து போடணும். ஸோ அப்போ டோட்டலாக 30 கொஸ்டின் இருக்குது. எனக்கு 8 நிமிஷம் போதுமான்னு கேட்டால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 8 நிமிஷத்தில் வந்து போட்டுடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா இது ரொம்ப கஷ்டம்தான். அடுத்ததுங்க, அடுத்தது ஸ்பேஷியல் ஸ்கேனிங் டெஸ்ட்டுங்க. ஸோ இது வந்து என்னென்னா, நம்ம இந்த புக்கெல்லாம் இருக்குல்லங்க, ஸோ இந்த குமுதம் இந்த மாதிரி புக்கெலாம் பார்த்து வாரமலர் இதுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த நாய்க்கு வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு வந்து வழி கண்டுபிடின்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல.
ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எவ்வளோ கொஸ்டின் இருக்குன்னா 40 கொஸ்டின் இருக்கும். டைம் வந்து 6 நிமிஷம் தான். ஸோ இதில் 6 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் சால்வ் பண்ணிட முடியுமானா ஈஸியாக முடியும். ஓகேங்களா? ஸோ இதுவும் ஈஸியானது தான். ஸோ இதில் என்ன பண்ணா எனக்கு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ABCDFGHன்னு சொல்லிட்டு எனக்கு 26 லெட்டர் வந்து மார்க் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க சர்க்கிள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னா, இப்போ எனக்கு AWன்னு இருக்குல்லங்க. ஸோ நான் இப்போ என்ன பண்ணால் ஏலேருந்து டபிள்யூக்கு வந்து மூவ் பண்ணணும். அதாவது இப்போ வந்து எனக்கு எங்கே இருக்குது, இங்கே ஏ வந்து இங்கே இருக்குங்களா. ஸோ டபிள்யூ பார்த்தோம்னா எனக்கு இங்கே இருக்குது. ஸோ நான் இப்போ ஏக்குலேருந்து இங்கே டபிள்யூக்கு வரணும்னா நான் எந்த இடத்துலையும் இந்த சர்க்கிளை வந்து டச் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இந்த சர்க்கிளை டச் பண்ணாமல் நான் இந்த வெறும் பிளைன் லைன் இருக்குல்ல அந்த லைனில் வரணும். வரையில் எந்த நம்பரை வந்து கிராஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே 4, இங்கே 10, இங்கே 9 சொல்லிட்டு சின்னதாக பாக்ஸ் போட்டு நம்பர் கொடுத்துருக்காங்களேங்க. ஸோ இந்த பாக்ஸில் நான் எந்த நம்பரை கிராஸ் பண்ணி வர்றேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். A to Wன்னு இருக்கா. ஏ எனக்கு இங்கே இருக்குது, டபிள்யூ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நாங்கள் வர்றேன் அப்படின்னா நான் இங்கே ஏலேருந்து இப்படி வர்றேன். நான் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு பாக்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த இடத்துல வர முடியாது. அப்போ நான் மறுபடியும் என்ன பண்ணும், அப்படியே இங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன்னா அடுத்தது நான் அப்படி கட் பண்ணுவேன். ஸோ இங்கே கட் பண்ணா மறுபடியும் ஸ்ட்ரெயிட்டாக என்னால் போக முடியாது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எனக்கு இந்த சர்க்கிள் இருக்குது. மறுபடியும் அப்போ இப்போ என்ன பண்ணுவேன், இங்கே இறங்குவேன். ஸோ இங்கே இறங்கிட்டு ஓகேங்களா, எனக்கு வந்து ஒரு இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போகலாம், இன்னொன்று வந்து இந்த ரைட் சைடில் போகலாம். ஒருவேளை ரைட் சைடில் வந்தேன்னா எனக்கு இங்கே சர்க்கிள் இருக்குது, போக முடியாது. மறுபடியும் இதுலேயும் போக முடியாது, இதுலேயும் போக முடியாது. ஸோ அப்போ நான் இந்த பக்கம் வரக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், மறுபடியும் இந்த சைடு போனால் எனக்கு இங்கே வருவேன், வந்துட்டு இங்கே டபிள்யூ வந்து ரீச் பண்ணிடுவேன். ஸோ அப்போ நான் இங்கே வரும்போது எத்தனை நம்பரை கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்த்தோம்னா எனக்கு எந்த நம்பரும் இல்லை, இங்கேயும் நம்பர் இல்லை, இங்கே மட்டும் எனக்கு என்னது 10 இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 10 மட்டும் கிராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ என்னன்னா எனக்கு 10 எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கணும், அதை வந்து மார்க் பண்ணணும். ஸோ எனக்கு 10 வந்து இந்த இடத்துல இருக்கு. அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து 10. அடுத்ததுங்க, இப்போ சப்போஸ் எனக்கு FN இருக்குங்களா, F இங்க இருக்கு, N இங்க இருக்கு. அதாவது F எனக்கு இங்க இருக்கு, N இங்க இருக்கு. ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் சிரமம். ஏன்னா வந்து லைன் கரெக்டாக பார்த்து வரணும். அப்படி வரும்போது வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ அப்போ நான் இப்படி வந்தேன்னா எனக்கு இந்த இடத்துல சர்க்கிள் இருக்கு, வர முடியாது. இப்படியும் போக முடியாது. அப்போ எனக்கு இந்த ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஸோ இந்த வழியில் வந்து இப்படியே வர்றேன் அப்படின்னா இப்படி வருவேன். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த வழியில் திரும்புவேன். ஸோ நேராக இப்படி வர்றேன், வந்துட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டு இந்த எண்ணை வந்து இங்கே ரீச் பண்ணுவேன். ஸோ இப்போ வரும்போது பார்த்தோன்னா நான் 6 மட்டும்தான் வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன், வேற எந்த நம்பரையும் நான் டச் பண்ணவே இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ Fலேருந்து N வரனா எனக்கு ஆன்சர் வந்து என்னென்னா இந்த 6ஆக தான் இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததுங்க, ஸோ இப்போ இதுலேயே பார்த்தோம்னா வேற என்ன போடலாம். ஸோ இப்போ இந்த இது பார்த்துக்கலாம். HY இருக்கா, H வந்து எனக்கு இங்கே இருக்குங்க. எனக்கு H இங்கே இருக்குது, Y இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் வரணுன்னா என்ன பண்ணணும், Hல் அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 லெட்டர் இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த லெட்டர்லேருந்து இந்த லெட்டருக்கு தான் போகணும். இங்கேருந்து ரிவர்ஸ் வரக்கூடாது, எனக்கு இங்கேருந்து இங்கே தான் போகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ Hலிருந்து நான் ஒய்க்கு வர்றேன். ஒய்க்கு இப்படியே வந்தேன்னா என்னால் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த இடத்துல வர முடியாது. ஒன்று வந்தேன்னா இந்த இடத்துல வரலாம், இல்லைன்னா இந்த இடத்துல வந்து வரலாம். ஒருவேளை நான் இப்படியே வந்தேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், இப்படியே நேராக இங்கே வரலாம். ஸோ இல்லைன்னா வந்து இப்படியே நேராக வந்து இந்த இடத்துல வந்து இப்படி வரலாம். ஸோ ஹச்லேருந்து வரேன்னா நேராக இப்படி ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் வர்றேன், இப்படி வந்துட்டு இப்படி வர்றேன். இந்த இடத்துல என்னது 4 மட்டும் தான் கிராஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து என்னென்னா எனக்கு இந்த 4 லைன் பாக்ஸ் இருக்குல்லங்க, இந்த சின்ன பாக்ஸ் இருக்கா. ஸோ இந்த பாக்ஸில் இந்த ஏதோ ஒரு சைடு வந்து டச் ஆகி வரணும். இப்போ நான் 4ல் வந்து இந்த லைன் வந்து டச் ஆகி வந்திருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்தப்போ 6ல் இந்த லைன் வந்து டச் ஆகி வந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்தால் மட்டும்தான் அதை கன்சிடர் பண்ணும். சப்போஸ் நான் இப்படி போகும்போது போயிட்டு இப்படி திரும்புகிறேன்னா இந்த இடத்துல வந்து 2 டச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை கணக்கில் வச்சுக்க கூடாது.
நான் ஏதோ ஒரு சைடு வந்து என்ன பண்ணியிருக்கணும், நான் அதை ஃபுல்லாக கடந்திருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு பாயிண்டில் டச் பண்ணுறேன். சப்போஸ் நான் இங்கே வரும்போது இந்த 7ல் இந்த இடத்துல மட்டும் டச் பண்ணேன்னா அதெல்லாம் கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ நான் ஏதோ ஒரு நம்பரை மட்டும் அந்த ஒரு சைடு வந்து ஃபுல்லாக டச் பண்ணிடுவேன். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்பேசியல் ஸ்கேனிங் டெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிறைய பேர் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரிலாம் போட்டுலாம் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ போட்டு பார்க்கறதுக்கு அங்கே நமக்கு பென்னும் கொடுக்க மாட்டாங்க, பேப்பரும் இருக்காது. ஓகேங்களா? நம்ம அப்படியே வந்து சிஸ்டத்தில் பார்ப்போம், பார்த்துட்டு அப்படியே மைண்டில் வந்து கால்குலேட் பண்ணி போட வேண்டிதான். எனக்கு வந்து சிபிடி 1, 2ல் கொடுக்குற மாதிரி பென்னு பேப்பர்லாம் இங்கே எதுவுமே தரவே மாட்டாங்க. ஓகேங்களா? நீங்கள் சிஸ்டத்தில் பார்ப்பீங்க, கையில் வந்து என்னென்னா மவுஸ் இருக்கும், மவுஸ் வச்சு மார்க் பண்ணுறீங்க. அது மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும், வேற எதுவுமே பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டுங்க, அடுத்தது இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட்டு. ஸோ இது வந்து கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டு தான் மற்ற கம்பேர் பண்ணால். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 25 கொஸ்டின் 6 நிமிஷம்னு கொடுத்துருக்காங்க. 25 கொஸ்டின் 6 நிமிஷத்தில் போட முடியுமான்னு கேட்டால் போட முடியும் தான். ஆனால் அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? சும்மா பார்த்துட்டு போயெல்லாம் போட முடியாது. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்கிறேன், தயவுசெய்து நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வந்து கொஸ்டின் பார்ட்டே கிடையாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா வேல்யூஸு கண்டென்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. எனக்கு கொஸ்டின் பார்ட் எதுனா இதுதான் வந்து எனக்கு கொஸ்டின் பார்ட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து எப்படி எனக்கு இதை சால்வ் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு வந்து லெவல் 1, லெவல் 2, லெவல் 3ன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணால் இதுக்கு பக்கத்தில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, இந்த வேல்யூஸை தான் நான் எடுத்துக்கணும். எனக்கு வந்து இந்த இன்ட்டு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. எனக்கு இந்த ஒவ்வொரு லெவல்லையும் வந்து இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த வேல்யூஸு, இந்த வேல்யூஸு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸு, இந்த வேல்யூஸு. ஸோ அடுத்தது வந்து என்னென்னா, எனக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸு ப்ளஸ் மேலே இருக்கக்கூடிய இந்த சிம்பிள்ஸு. ஸோ இதுதான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, எனக்கு இதுதான் கொஸ்டின் பார்ட்டு. இந்த இதெல்லாம் தான் வந்து இந்த ஒன்று இதெல்லாம் தான் கொஸ்டின் பார்ட்டு. இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்துக்கிறேன். எனக்கு என்ன இது டார்க்காக ஒரு சர்க்கிள் வந்து இருக்கா? ஸோ அது சின்ன சர்க்கிளாக பெரிய சர்க்கிளான்னு பார்க்கணும். ஸோ இது வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேங்களா? நமக்கு வந்து சின்ன சர்க்கிளாக பெரிய சர்க்கிளான்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு கொஸ்டினில் கொடுக்கும்போதே தெளிவாக தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா பெரிய டார்க் சர்க்கிள். ஸோ இப்போ பெரிய டார்க் சர்க்கிள் இங்கே இருக்கா? ஸோ எந்த இடத்துல இருக்குது? இந்த இடத்துல வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் போட்டிருக்கு? 8ங்கிற நம்பர் போட்டிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த இடத்துல வந்து 8 வந்து எடுத்துக்கணும். எடுத்துட்டு நான் எந்த இடத்துல இன்ட்டு போட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கணும். எனக்கு இதில் பார்த்தோம்னா இந்த 2 இன்ட்டு போட்டிருக்கா? எனக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். தெரியுதா? ஸோ இப்போ எனக்கு என்னென்னா இந்த அதாவது 2வது பாக்ஸ்லையும் 3வது பாக்ஸ்லையும் மட்டும்தான் வந்து இன்ட்டு போட்டிருக்காங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து எம்டியாக இருக்குது. இந்த 2வது பாக்ஸும் 3வது பாக்ஸ்லையும் தான் இன்ட்டு போட்டிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 8ங்கிற நம்பரை எடுத்து இந்த 2வது பாக்ஸ்லையும் 3வது பாக்ஸ்லையும் என்ன வேல்யூ இருக்கோ அதை கூட ஆட் பண்ணணும். ஸோ இப்போ 8 இங்கே இருக்கா? ஸோ 8ல் -2 போச்சுன்னா 2 ஆட் பண்ண என்ன பண்ணுவோம், 8ல் -2 பண்ணால் 2 வந்து கழிஞ்சிடும். ரிமைனிங் 6 மட்டும்தான் இருக்கும். அடுத்தது என்ன இருக்குது, +3 இருக்கு. அப்போ 6 + 3 9ன்னு வரும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாக்ஸோட எண்டில் எனக்கு 9ன்னு வேல்யூ கிடைக்கும். அடுத்தது இப்போ இங்கே இருந்துட்டு அடுத்து நான் செகண்ட் பாக்ஸுக்கு போகிறேன். செகண்ட் பாக்ஸில் எனக்கு 3லையுமே வந்து இன்ட்டு குறி போட்டிருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த 3 வேல்யூமே நான் வந்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவேன்னா 9 + 2 11ன்னு வரும். இங்கே -3 11ல் 3 போச்சுன்னா வந்து எவ்வளோ வரும், ரிமைனிங் 8. ஸோ அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து -1 இருக்குது, -1 இருக்குது. ஓகேங்களா? ஸோ 8 + -1 அதுக்கப்புறம் வந்து 7 வரும். ஓகேங்களா? அடுத்தது இப்போ எனக்கு வந்து இந்த செகண்ட் பாக்ஸ் எண்டில் வந்து எனக்கு 7 வந்துருச்சு. இப்போ அடுத்தது தேர்ட் பாக்ஸுக்கு எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு 2 இடத்து பாக்ஸில் மட்டும்தான் எனக்கு இன்ட்டு இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 2 வேல்யூ மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ +2 அடுத்தது வந்து -1 வரும்.
ஸோ அப்போ 7 2 9, 9ல் 1 போச்சுன்னா 8. ஸோ அப்போ எனக்கு தேர்ட் பாக்ஸ் இந்த இதில் எண்டில் வந்து 8ன்னு வேல்யூ கிடைக்குது. அடுத்து ஃபோர்த்து எடுத்துக்கிறேன். எனக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட் மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ இருக்குது, -3 இருக்குது. 8ல் -3 போச்சுன்னா எவ்வளவு, 5. ஸோ அடுத்து இங்கே +1 ஆட் பண்ணால் 6. ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக இந்த எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வந்திருக்கு, 6ன்னு வந்திருக்குது. ஸோ ஃபைனலாக எனக்கு என்னது 6ன்னு வந்திருக்கு. ஸோ இப்போ 6 நேர் வந்து என்ன சிம்பிள் இருக்குது, இந்த சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆன்சராக இருக்குன்னா இந்த 3 தான் வந்து ஆன்சராக இருக்கும். ஏன் அப்படின்னா எனக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கக்கூடிய ஆன்சர் வந்து என்னது 6. எனக்கு வந்து இந்த லைனில் வந்து 6 வந்து இந்த இடத்துல தான் வந்து இருக்குது. ஸோ 6க்கு நேர் என்ன சிம்பிள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பெரிய சர்க்கிள் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு பெரிய சர்க்கிள் எங்கே இருக்குது, இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனு. ஸோ அப்போ எனக்கு இதுதான் வந்து ஆன்சராக வந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சரு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ன சிம்பிள், அந்த சிம்பிள் இந்த ஆன்சரில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல எத்தனாவதா இருக்குன்னு பார்க்கணும். எனக்கு வந்து 3ஆவதா இருக்குது. ஸோ அப்போ அதுதான் ஆன்சரு. ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டரிங் டெஸ்ட் வந்து போடணும். ஓகேங்களா. ஸோ இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னா இல்லைன்னா சொல்லலை. ஸோ இதை வேற எப்படி ஈஸியாக இந்த ஒரு இதை மட்டும் பண்ணலாம் அப்படின்னு வச்சுக்கலேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்காதீங்க. ஸோ எனக்கு வந்து இந்த 4 பாக்ஸ் இருக்குல்லங்க, ஸோ இந்த 4 பாக்ஸ் மட்டும் பாருங்க. ஓகேங்களா. ஸோ எனக்கு வந்து இந்த ஏபிசிடின்னு கொடுத்துருக்காங்களே இந்த 4 பாக்ஸு. ஸோ இந்த 4 பாக்ஸ் மட்டும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு எனக்கு வந்து எந்த இடத்துல வந்து இன்ட்டு போட்டிருக்காங்க, எதை நான் ஆட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் பாருங்க. பார்த்துட்டு டக்கு டக்குன்னு இங்கே வேல்யூ வந்து ஆட் பண்ணி செப்பரேட் பண்ணுறது இல்லை ஆட் பண்ணுறதுன்னு பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, வேல்யூ கூட இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ அது கூட ஆட் பண்ணிடுங்க. டக்குன்னு முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் டைம் எடுத்துக்குன்னா, ஆனால் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு இந்த 4 பாக்ஸ் ஏபிசிடி 4 இருக்கும். 4ல் எந்தெந்த இடத்துல இன்ட்டு மார்க் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா இதில் இப்போ 7 இருக்குன்னா 7 வந்து ஃபர்ஸ்ட் 2 இருக்கா. ஸோ இதில் வந்து எனக்கு வந்து இங்கே -2 இருக்குது, இங்கே +3 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 1 தான் வரும். அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்னா இது 3ஐயும் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து 2ன்னு வரும், -2ன்னு வரும். ஸோ இங்கே +1 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து -1. அதேமாதிரி இங்கே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு மேலே 2லேயே இருக்குது. ஸோ இங்கே வந்து -1, இங்கேயும் -1. இப்போ +2 0ன்னு வந்துடும். அதேமாதிரி இது 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே கீழே தான் வந்து இருக்குது. ஸோ -2ன்னு வரும். ஸோ இது இங்கே இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 8, 8ல் 2 போச்சுன்னா ரிமைனிங் 6. டக்குன்னு போட்டுடலாம் இந்த மாதிரி. ஸோ தனித்தனியாக எடுத்து போடணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிங்கன்னா உங்களால் ஒவ்வொரு சம்முக்கும் ஒரு 2 செகண்டோ 3 செகண்டோ டைம் மிச்சம் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணலான்னா ஓவராலாக பார்க்கும்போது எனக்கு அதிகமாகவே டைம் வந்து சேவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போ பண்ணும்போது எனக்கு இந்த செக்ஷன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதே மாதிரி தயவு செய்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதை எப்படியாவது ஆன்சர் போட்டுட்டு அடுத்த கொஸ்டின் போங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு ஆன்சர் போடாமல் போயிட்டீங்கன்னா ஸோ அட்டன் பண்ணி அதை பார்த்து சால்வ் பண்ணுற டைம் எல்லாமே வந்து வேஸ்ட்டாக போயிடும். மறுபடியும் நீங்கள் வரணும், அட்டன் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கணும், கரெக்டாக தப்பான்னு சொல்லி செக் பண்ணுவீங்க. ஸோ டைம் வந்து வேஸ்ட்டாக தான் போகும். இங்கே டைம் வந்து இருக்காது, ஆன்லைன் தான். ஸோ அதனால் ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஒன்ஸ் டைம் முடிஞ்சு போச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிரும். நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்க, 2 கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்தது சிபேட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது நல்லா பண்ணல அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 டெஸ்ட்டு நீங்கள் கிளியர் பண்ணி நல்ல மார்க் எடுத்திருந்தாலும் வேஸ்ட்டு தான். ஓகேங்களா. அடுத்ததுங்க ஸோ அடுத்து வந்து பர்சனாலிட்டி டெஸ்ட்டுங்க. ஸோ இதில் வந்து 35 கொஸ்டின் இருக்கும். இதுக்கு வந்து 12 நிமிஷம். ஸோ அவ்வளோ டைம் எடுத்துக்குமான்னு கேட்டால் இதெல்லாம் 2 நிமிஷத்தில் வந்து முடிச்சுட்டு போகலாம். 2 to 3 நிமிஷம். அதில் என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு நம்ம ட்ரூவாக ஆன்சர் பண்ணணும். ஆக்சுவலி வந்து இதுக்கு வந்து நம்ம ட்ரூவாக ஆன்சர் பண்ணணும். நம்மளோட நாலேஜ் இல்லை நம்ம பர்சனாலிட்டி எப்படி வந்து அதுக்கு வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரெயின்ஸ் ஆர் ஆஃப்டன் லேட், அதாவது ட்ரெயினுங்கிறது வந்து எப்போவுமே தொடர்ந்து வந்து லேட்டாக வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும்.
சிலர் வந்து ஆமான்னு சொல்லலாம், சிலர் வந்து இல்லைன்னு சொல்லலாம், சிலர் வந்து இல்லை சில நேரங்கள் மட்டும் வரும், இல்லைன்னா சில நேரம் வந்து ரொம்ப ரேராக வந்து லேட்டாக வரும் அப்படின்னு இருக்கலாம். ஸோ அது கொடுத்துருக்கிற ஆப்ஷனை பொறுத்து உங்களுக்கு ட்ரூவாக என்ன தோணுதோ அதை தான் வந்து நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் வந்து இருக்கும். பட் வந்து அவங்க வந்து அவங்க ஒரு விதத்தில் வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நமக்கு எப்படி தெரிஞ்சிருக்கோ அதை வச்சு போட்டு வந்துடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த செக்ஷன் மட்டும் நம்ம கையில் கிடையாது. ஸோ மீதி 4 செக்ஷனுமே நம்ம பார்த்து போடுறது தான். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று, எனக்கு வந்து நிறைய பேர் வந்து தமிழ் லாங்குவேஜ்லாம் வந்து இதுக்கு முன்னாடி சிபிடி 1, 2 வந்து எழுதியிருப்பீங்க. ஸோ இங்கே வந்து எனக்கு தமிழ்லாம் இருக்காது. 2 லாங்குவேஜ் தான். ஒன்று வந்து இங்கிலீஷ் இருக்கும், இன்னொன்று வந்து ஹிந்தி வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், வேறு எந்த லாங்குவேஜ்லேயுமே வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நான் 5 செக்ஷன் சொன்னேன், அதாவது 5 பேட்டரி. ஸோ 5 பேட்டரி வந்து சொன்னேன். ஸோ இதில் வந்து அப்போ நீங்கள் எப்படி என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, அதாவது நான் ஓவராலாக நல்ல மார்க் எடுக்கணுமா எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இங்கே ஓவரால் மார்க்லாம் தேவையே கிடையாது. இங்கே வந்து எனக்கு 5 செக்ஷன் இருக்குன்னா 5 செக்ஷனுமே நீங்கள் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே செக்ஷனல் கட் ஆஃபு, ஸோ இதுக்கு வந்து டி ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. ஸோ டி ஸ்கோருன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொன்றிலையும் மினிமமாக 42 மார்க் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு டவுட் வரல, இதுல கொஸ்டினே 35 கொஸ்டின் தான் இருக்குது, எப்படி 42 மார்க் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்னென்னா ரயில்வேல அவங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இவ்வளோ மார்க்குன்னு சொல்லி அவங்க அலோகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால அதை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லா கொஸ்டினும் கரெக்டாக வந்து போட்டுட்டு வந்துடணும். அது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து இங்கே 5 செக்ஷனுக்கும் இருக்கும். 5 செக்ஷனுக்கும் எனக்கு டி ஸ்கோர்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் ஒவ்வொரு செக்ஷன்லையும் நான் 42 எடுத்து கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணால் மட்டும்தான் தேர்ட் ஸ்டேஜ் கிளியரு, சிபேட் கிளியர்னு அர்த்தம். ஒருவேளை 4 இதில் வந்து 42க்கு மேலே எடுத்து ஒரே ஒரு பேட்டரியில் வந்து 41 எடுத்திருக்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபெயில் தான். ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்னொன்று இங்கே முன்னாடி சொன்னேன், மைனஸ் மார்க்கே கிடையாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நீங்கள் எல்லா கொஸ்டினும் முடிஞ்ச அளவுக்கு வந்து அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அதிகபட்சம் ஒவ்வொரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் விடலாம், இல்லைன்னா 2 கொஸ்டின் விடலாம். இங்கேயாவது 5 கொஸ்டின் 6 கொஸ்டின் விட்டீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ அதனால் நல்லா பார்த்துங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்னா எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு வந்து ஈஸியாக பழகிக்குவீங்க. இன்னொன்று வந்து டைம் வந்து சேவ் பண்ண முடியும். இன்னொன்று என்னோட ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட்டு, தயவுசெய்து யாரும் ஃபோன்லேயோ டேப்லேயோ வந்து டெஸ்ட் எடுக்காதீங்க. முடிஞ்சால் டெஸ்க்டாப்பில் வச்சு எடுங்க, இல்லைன்னா அட்லீஸ்ட் லேப்டாப்பில் வச்சு மவுஸ் வச்சாச்சு எடுங்க. ஓகேங்களா? ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணீங்கன்னா லேப்டாப்பில் இருக்கிற மவுஸ் யூஸ் பண்ணாதீங்க, தனியாக மவுஸ் வச்சு யூஸ் பண்ணுங்க. இன்னும் முடிஞ்சால் டெஸ்க்டாப்பில் வந்து எடுத்துக்கங்க, அதுதான் பெட்ரு. ஓகேங்களா? ஃபோன்லேயோ டேப்லேயோ வந்து டெஸ்ட் எடுக்காதீங்க. அது வந்து உங்களோட டைம் வந்து ஃபோன்லேயோ டேப்லேயோ எடுக்கிறப்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து அங்கே போய் உட்காந்து எக்ஸாம் எழுதும்போது டெஸ்க்டாப் வச்சு தான் எழுதுவீங்க, தனியாக மவுஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்போ சிலருக்கு வந்து பதட்டப்படுவீங்க, கை நடுங்கும், சிலருக்கு வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து கரெக்டாக தெரியாது. ஸோ அந்த மாதிரி இஷ்யூலாம் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அதேமாரி எனக்கு இதெல்லாம் கூட போட்டுருவீங்க நீங்கள், ஆனால் வந்து இந்த ஆட் நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணுறது, ஸோ அந்த டெஸ்ட்டு தான் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்பர்ஸ் ஒவ்வொரு நம்பராக வந்து உத்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அதை நல்லா பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ இதை பற்றி இன்னும் ஒரு ஓவர்வியூவாக சொல்லணும்னா எனக்கு 5 பேட்டரி இருக்கும். ஒவ்வொரு பேட்டரியும் வந்து நீங்கள் கிளியர் பண்ணணும். ஏன்னா செக்ஷனல் கட் ஆஃபு ஒவ்வொரு பேட்டரிலையும் வந்து 42 மார்க் எடுக்கணும். 1ல் 41 எடுத்து மீதி எல்லாத்துலேயும் 42 எடுத்திருந்தாலும் ஃபெயில் தான். ஓகேங்களா? ஸோ இதில் கிளியர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களை வந்து அடுத்ததுக்கு வந்து எடுத்துக்குவாங்க. ஓகேங்களா? மெரிட் லிஸ்ட்டு. ஸோ இன்னொன்று, இது வந்து வெறும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு கேட்டால் கிடையாது. இது வந்து என்னென்னா மெரிட்டில் கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மொத்தமாக ஃபைனலாக வந்து என்னென்னா நீங்கள் சிபிடி 2ல் வந்து என்னென்னா ஒரு ஸ்கோர் வந்து எடுத்திருப்பீங்க. ஸோ அதில் வந்து என்னென்னா 70% மார்க் வந்து எடுத்துக்குவாங்க. அடுத்தது இதில் வந்து என்னென்னா 30% ஆஃப் மார்க்கு. ஓகேங்களா? ஸோ எனக்கு ஓவரால் மெரிட் லிஸ்ட்டில் அதில் வந்து 70% ஆஃப் மார்க் எடுத்துக்கணும், இதில் வந்து 30% ஆஃப் மார்க் வந்து எடுத்துக்கணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணி 100%க்கு போடுவாங்க. இதில் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுதான் வந்து மெரிட் லிஸ்ட்டுக்கான மார்க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த
30% ஆகும். 30 மார்க்கில் நீங்கள் வந்து ஒரு 20 22 எடுத்தீங்கன்னாலே ஓரளவுக்கு நல்ல மார்க் தான். யாராவது 24 25 எடுத்தீங்கன்னா சூப்பரான மார்க். 30க்கு 30 யாருனாலையும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ என்னன்னா 25 24 எடுத்தாலே நல்ல மார்க் தான். 26 எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரு. மினிமம் எல்லாருமே என்னன்னா 17 18 எடுப்பாங்க. ஓகேங்களா? 17 18 எடுப்பாங்க. 19க்கு மேலே 24க்குள்ள எடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல மார்க் தான். ஸோ உங்களுக்குலாம் கிளியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? இதில் ஸோ அதுக்கப்புறம் சிபிடி 2ல எப்படி எடுத்திருக்கீங்கன்னு தெரியல. அது நீங்கள் எடுத்துருக்கிற பொறுத்து. ஓகேங்களா? இதில் 24 25 எடுத்தால் சூப்பரான மார்க். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கு நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதேமாரி முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்களோ இல்லையோ அது செகண்டரி. ஃபஸ்ட்டு எக்ஸாம் எழுத போகிறேன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஐ டெஸ்ட்டு அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி ஐ டெஸ்ட் முடிச்சுட்டு போயிருங்க. அது போகும்போது கரெக்டாக சைன் பண்ணியிருக்காங்களா, ஸோ நம்பர் எழுதியிருக்காங்களா, அதுக்கப்புறம் வந்து சீல் வச்சுருக்காங்களா அப்படின்னு வந்து பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? ஸோ இதில் அவ்வளோதான். சிபேட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? இது லெவல் 6க்கு மட்டும்தான் இருக்கும். இப்போவும் சொல்கிறேன், இது வந்து கொஞ்சம் காம்படிஷன் ஹெவி தான். ஏன்னா வேக்கண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் காம்படிஷன் வந்து ஹெவி தான். 1:8 ரேஷியோவில் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு வந்து பாசிபிலிட்டிஸுங்கிறது ரொம்ப கம்மி. ஒருத்தர் எழுதுறீங்கன்னா 12.5% தான் உங்களுக்கு வந்து அஷூரன்ஸ் வந்து கொடுக்க முடியும். நல்லா பண்ணிங்கன்னா மட்டும்தான். ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நல்ல மார்க் சிபிடி 2வில் வந்து நல்ல மார்க் எடுத்திருப்பாங்க. அப்படி இருந்திருந்தாலுமே இதில் வந்து நிறைய பேர் கழிஞ்சு போவாங்க. ஏன்னா கரெக்டாக வந்து அந்த ஸ்கோரை வந்து ரீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் சிபிடி 2வில் வந்து கம்மியான மார்க் எடுத்திருந்தாலும் இதை நல்லா பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டில் உங்கள் நேம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நியர்பையில் இருக்கக்கூடிய வராண்டா ரேஸ் சென்டரை போய் கேட்கலாம். இல்லைன்னா வந்து டேரெக்டாக வந்து அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணி கேட்கலாம். இல்லைன்னா உங்களோட மென்டார்ஸ் டிஎல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து கேட்கலாம். இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்கும். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு என்ன டவுட்டுங்கிறத சொல்லி நீங்கள் வந்து போட்டிங்கன்னா நம்மளோட மென்டார்ஸு ட்ரெயினர்ஸு டிஎல் இவங்களாம் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் அப்படியே நம்மளோட வராண்டா ரேஸ் யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து சிபேட் எழுத போனாங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும். மறக்காமல் நீங்களும் நல்லா பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் வந்து நம்மளோட வராண்டா ரேஸ் ஹோல் டீம் சார்பாக வாழ்த்துக்கள். நல்லா பண்ணிட்டு வாங்க. ஸோ அடுத்ததில் சந்திக்கும் போது ரயில்வே எம்ப்ளாயாக உங்களை வந்து சந்திப்போம். தேங்க்யூ.